வணக்கம். நான் உங்கள் லக்ஷ்மி. இன்னைக்குரிய வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம நிஃப்டி 50யோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். இன்ட்ராடே ட்ரேடிங்கான 5 நிமிஷம் டைம் ஃப்ரேம் சார்ட்ல கால்குலேட் பண்ணி வச்சிருக்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். நமக்கு மார்க்கெட் இப்போ ட்ரம்ப்போட இந்த டாரிஃப் அனௌன்ஸ்மெண்ட்னால மார்க்கெட்டோட ஓப்பனிங்கே நமக்கு கிட்டத்தட்ட 1146 பாயிண்ட்டுகள் கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சு. 21,758 ஓப்பன் ஆகி 21,743ங்கிற லோ லெவல் டச் பண்ணிச்சு. இப்போ நமக்கு இந்த அஞ்சு நிமிஷத்துலயே சப்போர்ட் லெவல் கீழே வந்துட்டதுனால இந்த 5 நிமிஷம் கேண்டிலை வச்சு S4, S5, S6 கால்குலேட் பண்ணியிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டா இந்த S4 சப்போர்ட் லெவல்லையே மார்க்கெட் வந்து ஒரு மாற்றம் கொடுத்துருக்கு. மாற்றம் கொடுத்து நமக்கு இப்போ இந்த சப்போர்ட் லெவல் வந்து ரெசிஸ்டன்ட் லெவலா மாறி இருக்கும். இந்த ரெசிஸ்டன்ட் லெவல் நோக்கி மேல் நோக்கி மூவ் ஆகி ஆனா நமக்கு ஜோனுக்குள்ள என்ட்ரி ஆகாம மார்க்கெட் பாத்தீங்கன்னா இந்த லெவலை உடைச்சு மார்க்கெட் மூவ் ஆச்சு. ஆனா மார்க்கெட் வந்து ஹை லெவல் பார்த்தோம் அப்படின்னா 22,254 வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆச்சு. அதாவது இந்த ஹை லெவலை முதல்ல நமக்கு இருந்த லெவலையும் உடைச்சு மார்க்கெட் மூவ் ஆகி ஆனா க்ளோஸ் ஆகும் பொழுது 22,169ல நமக்கு மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. மேலும் மார்க்கெட் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஓப்பனிங் மட்டும்தான் நல்ல ஒரு 1146 பாயிண்ட்டுகள் ஓப்பன் ஆச்சு. ஆனா ரெக்கவரி வந்து 500 பாயிண்ட்கள் கிட்ட நமக்கு ரெக்கவரியா இருக்குது. ஒரு பாசிட்டிவான விஷயமா நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்ல இந்த 2 க்ளோனிங் சேனல் டிரா பண்ணியிருக்கதை பார்க்குறீங்க. இந்த க்ளோனிங் சேனல்ல நம்ம மார்க்கெட் வந்து எங்க மாற்றம் எடுக்குதோ அந்ததும் மேலும் நமக்கு இங்க பாட்டம் ஏற்கனவே நிறைய 4 பாட்டம் எடுத்த லைனையும் நம்ம இங்க எடுத்திருக்கோம். இந்த பாட்டமை பிரேக் அவுட் பண்ணி தான் மார்க்கெட் வந்து இன்னைக்கு ட்ரேட் ஆயிருந்தது. ட்ரேட் ஆனது பார்த்தோம்னா இந்த க்ளோனிங் சேனலை நம்ம இங்கே ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த க்ளோனிங் சேனலுக்குள்ளேயே ட்ரேட் ஆயிருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ இந்த மாதிரி நம்ம சார்ட் பேட்டர்னை வச்சு அனலைஸ் பண்ணி க்ளோனிங் சேனல் வச்சிருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டோட இந்த லெவல் வந்து நமக்கு 21,600லேருந்து 500 நம்ம இந்த லெவலை வந்து செட் பண்ணியிருப்போம். அப்போ மார்க்கெட் வந்து மூணாவது இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் இது வந்து ஸ்விங் ட்ரேடிங்கான இந்த லெவலையும் நமக்கு பிரேக் டவுன் ஆகும் பொழுது மார்க்கெட்டோட அடுத்த கட்டம் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இங்க வர்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பிளானும் செட் பண்ணி வச்சிருந்திருப்போம். செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்திருக்க அதிக வாய்ப்பு உண்டு. அடுத்து நம்ம பார்க்க போறது 4 மணி நேர டைம் ஃப்ரேம் சார்ட். இந்த டைம் ஃப்ரேம் சார்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு முதல் பாதியில பையரோட டாமினேஷன் கிரீன் கலர்ல இருக்கு. ஆனா செல்லரோட டாமினேஷன் தான் அதிக லெவல்ல இருந்தது. இரண்டாவது பாதியில பார்க்கும்போது நமக்கு எப்பயுமே முதல் பாதி வந்து நல்ல ஒரு ரேலி இருக்கும். இரண்டாவது பாதியில நமக்கு ஒரு முதல் பாதியை விட ஒரு 25% வரைக்கும் அதிகபட்சம் 50% வரைக்கும் மூவ்மெண்ட் இருக்கும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட இரண்டும் ஒரே ஈக்குவலான அளவுக்கு நகர்ந்திருக்கு. மார்க்கெட்ல முடியும் தருவாயில பையரோட டாமினேஷன் நமக்கு ரொம்ப அதிக லெவல்லே க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து பேங்க் நிஃப்டியோட அனலைசிஸ் பார்த்தலாம். இங்கேயும் அதே மாதிரி நமக்கு முதல் 5வது நிமிடத்திலேயே சப்போர்ட் லெவல் 3ஐயும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அதனால நம்ம S4, S5, S6 இந்த 5 நிமிஷம் கேண்டலோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸை வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். மார்க்கெட்டோட ஓப்பனிங் பார்த்தோம்னா 49,336 கிட்டத்தட்ட அதாவது 2,166 பாயிண்ட்டுகள் கேப் டவுன்ல நமக்கு ஓப்பன் ஆச்சு. நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இதோட நமக்கு போன மாசங்கள்ல கடந்த லோ லெவல் எல்லாம் பிரேக் அவுட் பண்ணல. மார்க்கெட் அதுக்குள்ளதான் நமக்கு 49,000 பிரேக் அவுட் பண்ணவே இல்லை. 49,000க்கு மேலேயே தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. மேலும் க்ளோஸ் ஆகும் பொழுதும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மார்க்கெட் இந்த கரெக்டா இங்க பாத்தீங்கன்னா
நீங்க இந்த லெவல் கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நமக்கு இங்க S4ல நீங்க மார்க்கெட் வந்து ஒரு மாற்றம் அடையும்ன்றத பார்த்திருப்பீங்க. அப்ப நமக்கு இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ட்ரேடு கிடைச்சிருக்கும். இப்போ அதுக்கடுத்து மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. இங்கேயும் நல்ல ஒரு நமக்கு இங்க இருந்து மாற்றம் வந்திருக்கிறது. ட்ரேட் நீங்க பிளான் செட் பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்திருக்க அதிக வாய்ப்பு உண்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்ல இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலை செக் பண்ணோம்னா நமக்கு இங்கே சப்போர்ட் லெவல் 50,800 நமக்கு ரீச் ஆயிடுச்சு. 50,300 ரீச் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம வச்சிருக்கிறது 49,700. நமக்கு மார்க்கெட் இன்னைக்கு 49,156 வரைக்கும் மூவ் ஆயிருக்கு. இந்த லெவலும் நமக்கு ரீச் ஆயிடுச்சு. ஹை லெவல் பார்க்கும் பொழுது 50,426 நமக்கு 52,000 போகல. மேலும் க்ளோசிங் பாயிண்ட் 49,860. அதாவது இந்த லெவலுக்குள்ள இரண்டாவது மற்றும் மூணாவது சப்போர்ட் லெவலுக்குள்ள பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கிறத பாக்குறீங்க. இப்போ இதே மாதிரி இந்த க்ளோனிங் சேனல் தான். இந்த க்ளோனிங் சேனல் நம்ம ஆல்ரெடி இந்த லெவல் 50,800ல இருந்து 52,000க்குள்ள தான் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸா நமக்கு மூவ் ஆயிட்டு இருந்தது. இப்போ அதை தான் க்ளோனிங் சேனலா டிரா பண்ணியிருக்கோம். இப்போ இந்த க்ளோனிங் சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டு இந்த க்ளோனிங் சேனல்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறதையும் பாக்குறீங்க. இந்த மாதிரி நம்ம வந்து இந்த பேட்டர்னையே அனலைஸ் பண்ணோம்னா மார்க்கெட் வந்து எங்கனக்குள்ள வந்து எந்த இடம் வரைக்கும் ட்ரேட் ஆகும், எந்த இடத்துல நம்ம மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும், எந்த இடத்துல வந்து மார்க்கெட்டு இதை தாண்டிச்சு அப்படின்னா திரும்பவும் கீழ் நோக்கி நகரும் அப்படிங்கிறத ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். இதுக்கு தனித்தனியாக பிளானும் நீங்கள் எழுதி வச்சிருந்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம முதல்ல பார்க்க போகிறது 4 மணி நேர டைம் ஃப்ரேம் சார்ட்ல முதல் பாதியில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு செல்லரோட டாமினேஷன் ரொம்ப அதிக அளவுலே இருக்கு. இங்கே நமக்கு நிஃப்டியில் பார்த்தோம்னா முதல் பாதி அளவுக்கு இரண்டாவது பாதியும் மூவ் ஆயிருந்தது. ஆனால் இங்கே நமக்கு 75% தான் இரண்டாவது பகுதி மூவ் ஆயிருக்கு. ஆனால் பையரோட டாமினேஷன் தான் நமக்கு ரொம்ப அதிக அளவில் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.